الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا من أبصارهم إلى آخر الآية وقال الله تعالى وقل للمؤمنات يغضن من أبصارهن صدق الله العلي العظيم. சங்கிருந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஓதிய குர்ஆனுடைய ஒரு அழகிய சூரத்துன் நூர். நம்முடைய வீட்டு பெண்மணிகள் ஒவ்வொருவரும் அதிகம் படிக்க வேண்டிய சூரா மட்டுமல்ல, இதனுடைய தர்ஜுமா பொருளை அதிகம் ஈர்க்கப்பட வேண்டிய சூராவும் சூரத்துன் நூர் தான். இந்த சூராவில் இப்போது ஓதிய இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? குல் லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம். முஃமினான ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்கள், உங்களுடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் முஃமினான பெண்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான், உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்கள், உங்களுடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய உச்சகட்ட ஒழுக்கத்தை அல்லாஹ் இந்த ஆயத்திலே வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். உண்மையில் கண்கள் என்பது மனிதனுடைய பாதுகாப்பிலும் சரி, மனிதனை சீர்கெடுப்பதிலும் சரி, கண்கள் அது முதலிடத்திலே இருக்கிறது. பார்வையை தாழ்த்தினால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு கிடைக்கிறது. அதே நேரத்தில் அவன் பார்வையுடைய விஷயத்தில் அசட்டையாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவியை விட்டும் அவன் வெளியே போய் சென்று விடுகிறான். குர்ஆனுடைய இந்த வசனத்தில் அல்லாஹ் பார்வையை தாழ்த்த சொல்கிறான். நமது பார்வையை தாழ்த்துவது ஒரு சாதாரணமான விஷயமாக தெரியலாம். ஆனால் இதற்குள் எத்தனை விளக்கங்களும் தெளிவுகளும் இருப்பது என்பதை கண்களை குறித்து சிந்தித்தால் நமக்கு புலப்படும். எனவே இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை முதலில் விளங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு கண்களை எவ்வளவு பெரிய அருட்கொடையாக கொடுத்திருக்கிறார், அதனுடைய பயன்பாடுகள் என்ன, நமது வாழ்நாளில் கண்கள் இல்லாமல் வாழ்ந்தால் அந்த வாழ்நாள் எப்படி கசந்து கிடக்கும் என்பதையெல்லாம் கொஞ்சம் உணர்ந்த பிறகுதான் இந்த ஆயத்தினுடைய தெளிவை எடுத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக கண்கள் அதனுடைய மனிதனுடைய வாழ்வில் எவ்வளவு அத்தியாவசியம் என்பது நமக்கு புரிய வரும். மனிதனுடைய வாழ்வில் பார்வை மட்டுமல்ல, அந்த பார்வை ஏராளமான பயன்பாடுகளையும் தருகிறது, பயன் பெறவும் செய்கிறது. உடல் உறுப்புகளிலே அதிக பயன்பாடுகள் தருவது பார்வைதான். அதே போல உடல் உறுப்புகளிலே அதிக பயன் பெறுவதும் நாம் பார்வைகளால் தான். பயன்பாடுகளும் அதிகம், அதன் மூலமாக பயன் பெறுவதும் அதிகம். எனவே அல்லாஹ்விடத்தில் அதனுடைய பயன்பாடுகளை நாம் வாழ்நாளில் எப்படி எடுத்துக்கொள்வது, அதை பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் அந்த கண்களை சுத்தமாக எப்படி எடுத்துச் செல்வதை குறித்து நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்கள் மனிதனை வழிநடத்தவும் செய்யும், கண்கள் மனிதனை வழிகெடுக்கவும் செய்யும். உதாரணமாக ஒரு கத்தியை போல என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஒரு கத்தி, அதனால் அவன் பழத்தை வெற்றி சுவையாக உண்ணவும் முடியும், அதே கத்தியினால் அவனையே குத்திக் கொள்ளவும் முடியும். அதுபோல்தான் கண்களினால் அவன் உச்சகட்ட அளவிலே நன்மையை எடுத்து அல்லாஹ்விடத்தில் கொடுக்கவும் முடியும், அதே கண்களினால் அவன் அழிவை சம்பாதித்துக் கொள்ளவும் முடியும். இந்த கண்களை அல்லாஹ் எதை பார்க்க சொல்கிறானோ அதை பார்த்தா அல்லாஹ் பன்மடங்காக நன்மையை மீட்டி கொடுக்கிறான். குர்ஆனை பார்க்கலாம், காபாவை பார்க்கலாம், பெற்றோருடைய முகத்தை பார்க்கலாம், இதற்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை என்பது அளப்பெரிய நன்மை. அதே கண்களால் தவறான பாதைகளை, தவறான பார்வைகளின் பக்கம் அடியான் கொண்டு போகும் பொழுது அது நரகத்தினுடைய அதரபாலத்தில் மனிதனை கொண்டு போய் விடுகிறது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை குதுஸியை இப்படி சொன்னார்கள். அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், மனிதனுடைய வாழ்வில் அதிக பிரியத்திற்குரிய இரண்டு விஷயத்தை, இரண்டு வஸ்துவை அவனிடமிருந்து அல்லாஹ் எடுத்து விடுகிறான். எடுத்ததனுடைய பின்னணியால் அவன் அதை பொருந்திக் கொள்கிறான், பொறுமையாக இருக்கிறான்.
இப்படி பொறுமையாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் சுவனத்தை பொறுப்பேற்றுக் கொடுக்கிறான். ரெண்டு விஷயத்தை, ரெண்டு வஸ்துவை அல்லாஹ் எடுக்கிறான். எடுத்த பிறகு அவன் அதற்காக புலம்பவில்லை, புலம்பாமல் அதை பொறுமையாக ஏற்கிறான். பொறுமையாக ஏற்றவனுக்கு அல்லாஹ் தஆலா சுவனத்தை பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் என்று சொல்லும் பொழுதுதான் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அந்த ரெண்டு வஸ்து என்ன என்று கேட்கும் பொழுது பெருமானார் சொன்ன வார்த்தை தான் அல்லாஹ் கொடுத்த இரண்டு கண்கள் என்று சொன்னார்கள். கண்களுடைய பாக்கியமும் கண்களை குறித்து அல்லாஹ் பேசுவதும் கண்கள் நம்முடைய வாழ்வில் எவ்வளவு அருள் பாக்கியமாக வருகிறது என்பதை எல்லாம் நாம் கொஞ்சம் விளங்க வேண்டியிருக்கிறது. மறுமையிலே 500 வருடங்கள் அதிக நன்மைகளை செய்தவர் வணக்கசாலையை கொண்டு வந்து நிறுத்தப்படும். அவருடைய அமலை பற்றி அல்லாஹ் கேட்க மாட்டான். அல்லாஹுக்கு அனைத்தும் தெரியும். அவன் சுவனவாசி என்று அல்லாஹும் சொல்லிவிடுவான். ஆனால் அவன் என்ன கேட்கிறான் என்றால், யா அல்லாஹ், எனது அமலை குறித்து கொஞ்சம் பார்க்கலாமே, நான் எவ்வளவு அமல் செய்திருக்கிறேன் என்று எடுத்து பார்க்கலாமே என்று அவனே முன் வந்து சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா உனது அத்தனை அமல்களையும் ஒரு தராசில் வைக்க வேண்டும், உனது 2 கண்களையும் இன்னொரு தராசில் வைக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். இது எதில் கூட இருக்கிறதோ, நீ அமல்கள் கூட இருந்தால் சுவனம் போக வேண்டும், இல்லை என்றால் நரகம் போவதற்கு சம்மதமா என்று கேட்ட பட்சத்தில் கண்டிப்பாக அவனுடைய கடைசி நேரம் வந்தது எப்படி என்றால் அவனுடைய கண்கள் கனத்தால் தாழ்ந்து விடுகிறது. ஒன்றும் சொல்லாமல் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு சுவனத்திற்கு போகிறார். அல்லாஹ் கொடுத்த அவ்வளவு பெரிய அருட்கொடை என்பது இந்த கண்கள். கண்களை நமது ஒரு பார்வையில் சாதாரணமாக நினைக்கிறோம். எழுதுகிறார்கள், உலக டாக்டர்கள் எல்லாம் சேர்ந்து வகுத்து கொடுத்த ஒரு பார்வை தான் என்னவென்றால், மனிதனுடைய கண்கள் 2 மில்லியன் அளவுக்கு சுருக்கமாக இருக்கக்கூடிய தசைகளை அறிகிறது. 10 மில்லியன் அளவுக்கு நிறங்களை வேறுபாட்டு கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக மனிதனுடைய பார்வை இருக்கிறது. இன்னைக்கு ஒரு செல்போன் வந்துருச்சுன்னா முதல்ல அதோடைய கேமராவை பத்தி பாக்குறோம், எத்தனை மெகா பிக்சர் என்று பாக்குறோம். அதிக மெகா பிக்சரே 14 சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய கண்களுடைய மெகா பிக்சர் 576 துல்லிகரமாக அறியக்கூடிய அளவுக்கு கண்களில் அல்லாஹ் ஆற்றலை வைத்திருக்கிறார். கண்களுக்கு மட்டும் 60 லட்சம் அணுக்களுடைய வெளிச்சத்தை உதவுவதற்கு கண்களுக்கு கொடுத்திருக்கிறார். கண்களுடைய கருவழி நமக்கு தெரியும். கண்களுடைய கருவழிக்குள்ளே ஒரு கண்மணி இருக்கிறதா, அந்த கண்மணிக்குள்ளேயே ஒரு துவாரம் இருக்கிறதா. எதற்காக அல்லாஹ் இந்த துவாரத்தை ஏற்படுத்த வேண்டும்? திடீரென்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டால் இருளடைந்த இருட்டை நாம் காண்போம். அப்படி இருட்டா இருட்டாக இருக்கும், நம்மளால ஒருத்தர் பார்க்க முடியாது. அதே நேரத்துல ஒரு சில செகண்ட் தான் அது இருக்கும், ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் தான். அதற்கு பிறகு பார்த்தா ஓரளவுக்கு தெரியற மாதிரி, பக்கத்துல யாராச்சும் நிக்கிறது தெரியும், கொஞ்சம் நடக்கிறது தெரியும், அந்த மாதிரி நமக்கு தெரியற மாதிரி வரும். அது எப்போ வருகிறது என்று சொன்னால், இதுதான் திடீரென்று போகக்கூடிய அந்த மின்சாரம் துண்டிப்பதற்கு பிறகுதான் அல்லாஹ் அந்த கருவழிக்குள் இருக்கக்கூடிய கண்மணிக்குள் இருக்கக்கூடிய துவாரத்தில் ஒளியை கொண்டு வருகிறான். அந்த ஒளி பிளம்பால் மனிதன் ஓரளவு அடையக்கூடிய விஷயத்தை அறிந்து கொள்கிறான். எவ்வளவு நுணுக்கமாக அல்லாஹ் கண்களை படைத்திருக்கிறார். வெறுமனையே நாம் ஆயத்தை பார்த்து அல்லாஹ் கண்களை தாழ்த்த சொல்லிவிட்டான் என்று கடந்து போவதல்ல. அல்லாஹ் நம்முடைய கண்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை நினைத்து நாம் அமல் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த அமலிலும் பிடிப்பு இருக்கும், ஆர்வமாகவும் செய்யலாம். கண்களில் இருக்கக்கூடிய இந்த இமை, கார்கள்ல சில நேரத்துல இந்த ஆட்டோமேட்டிக் வைபர் போடுவாங்க. மழை நேரத்துல கொஞ்ச நேரம் அடிக்கும், மழை தண்ணியெல்லாம் எடுத்து விடும், அதுக்கு பிறகு போறதுக்கு இலகுவாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் ஆட்டோமேட்டிக்காக இந்த கண் துடிப்பை வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு நுணுக்கமாக செயல்படுகிறது என்று சொன்னால், நமது உள்ளமும் நமது உடலும் அதை உணர்வது கிடையாது. இருசக்கர வாகனத்துல அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம், நமக்கு தெரியறது இல்ல. திடீர்னு ஒரு காத்து அடிக்குது, ஒரு சின்ன துகள்கள் வருகிறது, ஒரு விதமான ஏதேனும் ஒரு கற்கள், சிறு கற்கள் வருகிறது, வந்து கண்களுக்கிட்டே வருவதற்குரிய ஒரு சில துளிகளுக்கு முன்னால் கண் இமைகள் மூடுகிறது. அது கண்கள் மட்டும்தான் அதை அறிகிறது, உடலும் கூட அதை அறிவது கிடையாது. இப்ப இவ்வளவு பாக்கியத்தை அடியான் கண்களுக்குள் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த கண்கள் விஷயத்திலே அடியான் எவ்வளவு சிந்தித்திருக்கிறான், எவ்வளவு அமல் செய்திருக்கிறான். சில இபாதத்துக்கு எல்லாம் சில அருட்கொடைகள் எல்லாம் இருக்குது, நம்மள்ட்ட அல்லாஹ் அது சர்வசாதாரணமா கொடுத்துட்டனால அந்த அருட்கொடையுடைய மதிப்பும் மரியாதையும் நமக்கு தெரியாமலே போயிடுச்சு. அதுல மிகப்பெரிய ஒன்றுதான் கண். நம்ம யோசிச்சு பார்க்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கண்ணை மூடிக்கிட்டு தூங்காம, அதுக்கு தூங்கிடக்கூடாது, கண்ணை மூடிக்கிட்டு நடந்து சொல்வதோ பிரயாணம் செய்வதோ முடியுமா, சாத்தியமா என்று யோசித்து பார்க்கலாம். ஒரு நாள் செய்து பார்க்கலாமே.
எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவ்வளவு கஷ்டத்திற்குள் ஆழ்த்தப்படுகிறார்கள் கண் இல்லாதவர்கள். ஆனால் அல்லாஹ் நமக்கு அந்த கண்களை கொடுத்திருக்கிறான் என்றால், அந்த இமையை கொடுத்திருக்கிறான் என்றால், அதை குறித்து கேள்வி கேட்கப்படும். நாம் அதற்கு சரியாக கண்களை பயன்படுத்த வேண்டும். கண் இமையை பற்றி சொன்னேன். சில நேரங்களில் அது போன்ற கண்களை எடுக்கப்படும் பொழுதுதான் கண்கள் கொடுத்த பாக்கியம் என்னவென்று நமக்கு புரிகிறது. மேலை நாடுகளில் ஒரு குழந்தை பிறந்தது, கண் இல்லாமல் பிறந்தது. அதற்கு எப்படியாவது கண் பொருத்த வேண்டும் என்பதற்காக டாக்டர்கள் எல்லாம் சேர்ந்து தொடையில் இருக்கக்கூடிய தசையை எடுத்து கண்களை பொருத்தினார்கள். கண்களையும் பொருத்தி விட்டார்கள். எல்லாம் முடிந்து விட்டது, ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த கண்களை திறந்து வைக்கும் பொழுது கண்களை திறந்து பார்த்தால் கண்கள் திறந்தே இருக்கிறது, மூடுனா கண்கள் மூடிக்கொண்டே இருக்கிறது. என்ன இல்ல, அந்த கண்களில் துடிப்பு இல்லை. எல்லாம் சேர்ந்தாலும் கூட கண்களுடைய துடிப்பை அல்லாஹ் மட்டும் தான் கொடுக்கிறார். கண்களுடைய துடிப்பை கொடுக்கக்கூடிய அவ்வளவு பெரிய சக்தியை அல்லாஹ் வைத்திருக்கிறான், வேற யாராலையும் கொடுக்க முடியவில்லை. எனவே கண்களை அல்லாஹ் இவ்வளவு பார்த்து பார்த்து நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் நாம் யோசிக்க வேண்டும், இந்த கண்களுக்கு பகரமாக நாம் என்ன அல்லாஹ்வுக்காக செய்ய இருக்கிறோம். மனிதனுடைய உடலுடைய அழகிலேயே ஆக பெரும் ஒரு 70% சொல்ல போனால் பெரும் அழகு என்பது முகம்தான். அந்த முகத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய அழகே கண்கள் தான். எனவேதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கொண்டு வந்து உங்களுக்கு சூரப் பெண்களை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது சாதாரணமாக சொல்ல மாட்டான், ஹூருல் ஈனை கொடுக்கிறேன் என்று சொல்வான். அல்லாஹ் சொல்லும் பொழுதே அந்த பெண்களுக்கு எப்படி பெயர் வைக்கிறான், அவர்கள் கண் அழகிகள் என்று பெயர் வைக்கிறான். இப்போ ஒரு உடலிலே அதிக அழகு கொண்டது என்பது கண் மட்டும்தான். எனவேதான் அல்லாஹ் அந்த கண்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்கிறான். அந்நிய பெண்களை கண்கள் வைத்து நேராக பேச வேண்டாம் என்று சொல்கிறான். காரணம், கண்ணுடைய அழகு என்பது அவனை மயக்கிவிடும், கண்ணுடைய அழகு என்பது அவனை ஈர்த்துவிடும் என்பதனால் அல்லாஹ் இதை சொல்கிறான். கண்கள் மனிதனுடைய மிகப்பெரிய மன கண்ணாடிகள். நம்ம எதையுமே சொல்ல வேண்டும் என்று தேவையில்லை. எதையாச்சும் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா அவரே சொல்லுவாரு, நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க, ஏதோ எதிர்பார்த்திருக்கீங்க, இதையெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பார் தெரியுமா? கண்களை பார்த்தே கண்டுபிடிச்சுவார். சொல்லுவார், நீங்க எல்லாம் பேசணும் தேவையில்ல, உங்க கண்ணை பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி என்றால் கண்கள் அதை காட்டி கொடுக்கிறது. சோகத்தினுடைய பல வடிகால்களாகவும் கண்கள் இருக்கிறது. எவ்வளவு கவலை, எவ்வளவு சோகம் வருகிறதோ அந்த சோகத்தை எல்லாம் அவன் விட்டு ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அழ வேண்டும். கண்களிலிருந்து கண்ணீர் வர வேண்டும். கண்களிலிருந்து கண்ணீர் வராமலேயே அவன் சோகம் கரைவது என்பது சாத்தியம் கிடையாது. அப்படி அவன் கண்களில் கண்ணீரை தேக்கி வைத்துக் கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய மனோ அழுத்தத்திற்கு அவன் உள்ளாக்கப்படுகிறான். இத்தனை கண்களுடைய பாக்கியத்தை நம்மால் காண முடிகிறது. நாம் அல்லாஹ்வுக்கு இந்த கண்களை பாக்கியமாக அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் சொன்னபடி அவன் ஏவியதை செய்து அவன் தடுத்ததை தவிர்த்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே இந்த கண்களை ஒப்படைப்பதற்குண்டான வேலைகளை செய்வதற்கு முற்பட்டு வர வேண்டும். நபிமார்கள், வலிமார்கள் எல்லோரும் இந்த கண்ணுடைய விஷயத்தில் அவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள். குர்ஆனில் அல்லாஹ் நபிமாருடைய வரலாற்றை கண் விஷயத்தில் ஏராளமாக பேசுகிறார். அவர்கள் பார்வை தாழ்த்தியதை பற்றி பேசுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி இப்படியே பேசுகிறார். மதியனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமை பார்க்க செல்லும் பொழுது அங்கு ஒரு இடத்திலே தண்ணீர் குடிப்பதற்காக பெண்கள் முண்டி அடித்துக் கொண்டிருந்தார்கள். அதில் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள்கள் இருந்தார்கள். அங்கு அவர்களால் தண்ணீர் பிடிப்பதற்கு ஏதுவாக இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அவர்களுக்கு தண்ணீரை பிடித்து கொடுத்தார்கள். பிடித்தவர்கள் எடுத்து வீட்டிற்கு சென்று விட்டு மறுபடியும் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மூசாவை கூட்டி வருவதற்கு தன்னுடைய ஒரு பெண்ணை அனுப்பி வைப்பார்கள். அவர்கள் வருவதை கூட அல்லாஹ் குர்ஆனில் அழகாக சொல்வான், வெட்கித்தவர்களாக நன்னடத்தையுடன் நயமாக அவர்கள் நடந்து வருவார்கள் என்று சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாமை அவர்கள் கூப்பிடும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த பெண் முன்னால் போக வேண்டும். வழி தெரியாத மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் போக வேண்டும். இது மாதிரியான தருணத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கு சொன்னார்கள், எந்த பெண்ணின் பின்னால் போனால் அவர் அழகை பார்த்து தவறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் அந்த பெண்ணுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, நீங்க ஏன் பின்னாடி வாங்க, ஏன் பின்னாடி வாங்க. அப்ப எப்படி வழி காட்டுறது என்றால் சொன்னால், கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொடிக்கற்களை எடுத்துக்கொண்டு அந்த பொடிக்கற்களை நான் போகக்கூடிய முந்திய பாதையில் வலது பக்கமா போட்டீங்கன்னா வலது பக்கம் போறேன், இடது பக்கமா போட்டா இடது பக்கமா போறேன் என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு விஷயத்திலும் கூட பெண்களின் மயக்கத்தில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்கு நபிமார்கள் மிக பேணுதலாக இருந்திருக்கிறார்கள்.
அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடிய இந்த பார்வை என்பது தவறான பார்வையாக இரண்டாவது முறை மாறிவிடும். முதல் பார்வை என்பது அது யதார்த்த பார்வை, அது குற்றப்பிடிக்கப்பட மாட்டாது. ஆனால் இரண்டாவது பார்வை என்பது அது குற்றப்பிடிக்கப்படும். அதை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்பான். ஏன்னா ஒரு பேருந்துல ஏறணும்னா ஒரே தாழ்வா முகத்தை நம்ம நிமிர்ந்து பார்க்க கூடாது என்பதற்காக கண்களை தாழ்த்தி கொண்டே செல்ல முடியாது. இப்ப பக்கத்துல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காங்க, ஒரு சீட்டு காலியா இருக்காங்கன்னா யாருனாச்சும் பார்க்க வேண்டும். அப்ப பார்க்க வேண்டும் என்ற தருணம் ஏற்படும் பொழுது அங்க ஒரு பெண் இருக்கிறாங்க, நம்ம பார்த்துட்டோம்னா அது முதல் பார்வை, அது குற்றம் அல்ல. ஆனால் அதை மீட்டி மீட்டி பார்க்கும் பொழுதுதான் அவன் அங்கு குற்றம் பிடிக்கப்படுகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இந்த கண்கள் விஷயத்தில் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கண்கள் விஷயத்தில் யார் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறார். பல எதிர்பார்க்காத உதவிகளை அல்லாஹ் அவருக்கு செய்கிறார். பல நபிமாருடைய வரலாறு குர்ஆனில் இதற்குள் சான்றாக இருக்குது. வேற எந்த பெரும்பாவத்திற்குள்ளே போக வேண்டாம். கண்கள் என்ற தலைப்பின் கீழ் எடுத்து குர்ஆனுக்குள் அலசி ஆராய்ந்து பார்த்தால் பல நபிமாருடைய வரலாறு வந்து அப்படியே இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொன்னேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். அந்த பெண்ணால் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஈர்க்கப்படுகிறார்கள். எப்படியாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடைய வேண்டும் என்று அந்த பெண் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். 2-3 அறைகளுக்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு வந்து விட்டார். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே போகணும்னு சொன்னா 3 ரூமை தாண்டி தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே போகணும். இது மாதிரியான அந்த சூழ்நிலையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை இந்த பெண் துரத்தி வருகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி கதவுக்கு முன்னால், கதவுக்கு அருகிலே ஓடி செல்கிறார்கள். அந்த தாளிடப்பட்ட தாப்பாலை திறந்தாலும் கூட அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பிடித்து விடுவார். இந்த கட்டத்தில் தான் அந்த ஆயத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் எழுதி தருகிறார்கள், தாளிடப்பட்ட தாப்பாலை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திறக்கவில்லை, அல்லாஹ் அவர்களுக்கு திறந்து விட்டான். அதற்கிட்ட போன பிறகு தானாக தாளிடப்பட்ட தாப்பால் திறந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முதல் அறையிலிருந்து வெளியேறினார்கள். அடுத்த அறையிலும் தாளிடப்பட்டிருந்தது, அடுத்த அறையிலும் திறக்கப்பட்டது. 3வது கட்டம் கடைசியாக அந்த மெயின் கேட்ல போய் போகக்கூடிய நிலையில் அது திறக்கப்பட்ட பொழுதுதான் அந்த பெண்ணுடைய கணவர் அங்கு வந்து நின்றார். இது மாதிரியான உதவிகளை அல்லாஹ் எப்போது செய்கிறான் என்று சொன்னால், கண்களை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கண்டிப்பாக இக்கட்டான சூழ்நிலையில் அல்லாஹ்வே உதவி செய்கிறார். மறைவான உதவியை பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளும் பொழுது அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். பிரபலமாக நாம் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு குகையிலே 3 மனிதர்கள் அகப்பட்டுக் கொள்வார்கள். உள்ள போன பிறகு அந்த குகையில திடீர்னு ஒரு பெரிய பாலம் வந்து குகையினுடைய அந்த என்ட்ரன்ஸை அடைச்சிடும். 3 பேரான வெளியே போக முடியல. அப்ப 3 பேரும் பேசிக் கொள்கிறார்கள், நம்முடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்திருப்போமே, அதை வச்சு அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம். நமக்கு மத்தியில சொல்லிக்க வேணாம், அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயத்தை வைத்து துஆ செய்யலாம். செய்தால் இந்த பாறை திறப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் என்று சொல்லி முதலில் ஒருவர் துஆ செய்கிறார். சுருக்கமாக சொல்லலாம், முதலில் ஒருவர் துஆ செய்கிறார். அவர் வயதுமிழ்ந்த பெற்றோர்களை வைத்திருக்கிறார். அவர் நீண்ட நேரம் நெடுங்காடுக்குள்ளே சென்று வீட்டுக்கு திரும்பும் பொழுது மிக விரைவில் திரும்ப முடியாது, நடுச்சாமம் சில நேரங்களில் ஆகும். அப்படி திரும்பும் பொழுதுதான் அவருடைய பெற்றோருக்கு பால் எடுத்து வந்து கொடுத்து அந்த பெற்றோர்கள் அந்த பாலை குடித்து விட்டு உறங்குவார்கள். ஒரு நேரம் இல்ல, ஒரு நேரம் நடுநிசையாகக்கூடிய நேரமாக கூட ஆகிவிடலாம். அப்படித்தான் ஒரு நேரம் நடுநிசையான ஆகக்கூடிய நேரத்திலே அவர் திரும்பும் பொழுது பெற்றோர்கள் உறங்கி விடுகிறார்கள். என்ன செய்வது? பெற்றோரை எழுப்புவதற்கும் அவருக்கு மனம் வரவில்லை, தான் போய் தூங்குவதற்கும் மனம் வரவில்லை. அவரு போய் தூங்கிட்டா அந்த நேரத்தில் பெற்றோர்கள் எழுந்து விட்டார்கள். பசியில இருந்தால் நான் என்ன செய்வேன் என்பதற்காக அந்த இரவு முழுக்க அந்த பாலை கையில் எடுத்து கொண்டு அப்படியே நின்றார். தஹஜத்தை தாண்டி ஃபஜரை தாண்டி ஃபஜர் முடியக்கூடிய நேரத்திலே பெற்றோர்கள் எழுந்து நிற்கிறார்கள். பார்க்கிறார்கள், எதற்காக நிற்கிறீர்கள்? இல்லை, நான் உங்களை எழுப்புவதற்கு எனக்கு மனம் வரவில்லை. கண்கள் பார்த்தால் செக்கச்சவே என்று சிவந்து கிடக்கிறது. பெற்றோர்கள் மனம் மகிழ்ந்த அந்த பிள்ளையை கட்டி அணைத்து பாலை குடித்து விட்டு துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இதை நான் உனக்காக வேண்டி செய்திருந்தால் இந்த பாறையை அகற்றுவாயாக என்று கேட்கப்பட்ட பொழுது பாறை அகன்றது. இரண்டாவது அவர் இப்படி துஆ செய்தார், யா அல்லாஹ், நான் முதலாளி, என்கிட்ட ஏராளமான தொழிலாளிகள் வேலை செய்தார்கள். அதில் ஒருவர் அவருடைய கூலியை வாங்காமல் சென்று விட்டார்.
பல நாட்கள் வேலை செய்த கூலியை வாங்காமல் போய்விட்டார். நெடுங்காலம் கழித்து அவர் வறுமைக்குள்ளாக்கப்பட்டார். திருப்பி என்னிடம் வந்தார். நான் அதை திருப்பி கொடுப்பேனா மாட்டேனா என்ற எண்ணத்துடனே வந்தார். நான் அவர் செல்லும் பொழுது அந்த முதலீட்டை கையில் வைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அதை எனது வருமானத்தில் போட்டேன். அது பன்மடங்காக ஆனது. அதனால ஆட்டு மந்தை வந்தது, மாட்டு மந்தை வந்தது, எல்லாம் வந்தது. அந்த கூலியை வைத்துதான் வந்தது. இப்ப அவர் தயங்கி கொண்டே வந்து இடத்தில் அவர் கூலியை கேட்டார். நானும் அவரை கைபிடித்து கூட்டி போய் சொன்னேன், இவ்வளவு இருக்கக்கூடிய ஆட்டு மந்தைகள் தான் உனது கூலி என்று சொன்னேன், இந்த மாட்டு மந்தைகள் தான் உனது கூலி என்று சொன்னேன். அவர் என்னை பார்த்து சொன்னார், நீங்கள் ஏளனம் செய்யாதீர்கள், கேலி செய்யாதீர்கள், அல்லாஹ்வுக்காக கேட்கிறேன், எனது கொடுத்த நான் வேலை செய்த அந்த கொஞ்சம் கூலியை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்டார். அவரும் அடுத்த முதலாளி சொன்ன அந்த வார்த்தை, நான் கேலி செய்யவில்லை, உண்மையை சொல்கிறேன், உனது கூலியை எடுத்து முதலீட்டில் போட்டு அதற்காக வந்த ஆடுகள் மாடுகளுடைய மந்தை தான் இது அத்தனையும் எனக்கு சொந்தம் அல்ல, உனக்கு தான் சொந்தம் என்று சொன்ன பொழுது அந்த முதலாளி அதை முன்வைத்து கேட்கிறார், யா அல்லாஹ், இதை நான் உனக்காக செய்திருந்தால் இந்த பாறையை நகற்றுவாயாக. பாறை நகர்ந்தது. கடைசியாக ஒருவர், அவர்தான் நமது தலைப்புக்கும் ஏதுவாக தேவைப்பட்டவராகவும் இருக்கிறார். அவர் தனது தெரிந்த ஒரு சொந்தக்காரர் பெண்ணிடம் ஆசைப்பட்டார். அந்த பெண்ணும் மிகப்பெரிய வறுமைக்குள்ளாக இருந்ததினால் வேறு வழி இல்லாமல் அந்த காசுக்காக வேண்டி அவரிடம் வருவதற்கு முற்பட்டார். ஒரு கணத்தில் எல்லாம் முடிந்து விட்டது, எல்லா ஏற்பாடுகளும் ஆகிவிட்டது, காசுக்காக அந்த பெண்ணும் தயாராகிவிட்டால் வேறு வழி இல்லாமல் இவரும் இவருடைய ஆசையை தீர்ப்பதற்கும் தயாராகிவிட்டால் சரியான நேரம் என்பதை பயன்படுத்திக் கொண்டு விட்டு தாளிடப்பட்ட தாப்பால் எல்லாம் சரியாகிவிட்டது. கடைசி தருணமாக அந்த பெண் சொன்னால், தஅபுதுல்லாஹ் இத்தகில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குகிறீர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒற்றை வார்த்தை படுத்திருந்தவர் அஞ்சு கொண்டு அந்த இடத்திலிருந்து எழுந்து சொன்னார், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி அந்த பெண்ணை தொடக்கூட செய்யாமல் அந்த இடத்தை விட்டு வெளியேறி போனார். அவர் சொன்னார், நான் உனக்காக வேண்டிய அல்லாஹ் இதை செய்திருந்தால் இந்த பாறை அகற்றுவாயாக. பாறை முழுமையாக அகன்றது. 3 பேரும் வெளியே போனார்கள். வாழ்நாட்டில் ஏதாவது ஒரு மறைவான அமல், அதிலும் குறிப்பாக நம்முடைய பாவத்தை விட்டொழிக்கக்கூடிய அமலை செய்யும் பொழுது அதை அல்லாஹ் வரவேற்கிறார். அந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் அந்த துஆவுக்கு பதிலளிக்கிறார். உலகத்தில் எவ்வளவோ பெரிய பெரிய ஷேகுமார்களுடைய சகவாசத்தில் நாம் ஈடுபடுவோம். அவங்க இறைநேசர்கள் என்று அவர்களை போய் பார்ப்போம். ஏதாவது தஸ்பீஹாத்துகள் சொல்வார்கள் என்று சொல்லி திக்ர்கள் செய்யலாம் என்று சொல்லி பார்ப்போம். உலகத்துடைய உண்மையான ஷேகுமார்கள் எல்லோரும் நீங்கள் போய் அவரிடத்திலே சகவாசம் வைத்துக் கொண்டால் அவர்கள் முதலில் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை குர்ஆனுடைய இந்த வசனம் தான். என்ன? உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், அடுத்த கட்டத்தில் உங்களுக்கு தஸ்பீஹாத்துகளை சொல்லித் தருகிறேன். பாவங்கள் விட்டொழித்த பிறகுதான் அமலையை தொடங்குகிறார்கள். பாவங்களை வைத்துக் கொண்டு அமல்கள் செய்தால் அமல்களிலே ருசி இருக்காது, அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயிரோட்டமாக ஆகாது. எனவே முதல் கட்டம் அனைத்து ஷேகுமார்களும் ஒரு இடத்திலே ஒன்று சேர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்பது குர்ஆனுடைய இந்த வசனம், பார்வையை தாழ்த்துங்கள், பார்வையை தாழ்த்திய பிறகு வந்து சொல்லுங்கள், அடுத்த தஸ்பீஹாத்துகளை தொடரலாம். பெரிய ஷேக் இறைநேசர் இருந்தார். அவரை எப்போதுமே விருந்துக்காக வேண்டி அழைத்து செல்வார்கள். அந்த நேரத்தில் அவர் தனது மாணவர்களுக்கு இந்த பார்வை தாழ்த்துதல் விஷயமாக பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்ப சொன்னாரு, அல்லாஹ் இந்த குர்ஆன்ல இந்த வசனத்துல இப்படி சொல்றான், அதனால நம்ம பார்வையை தாழ்த்தி கொண்டு தெருக்களில் நடக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு பெண்களுடைய பகுதிக்கு போகாமல் இருப்பதற்கு நம்மை நாம் பேருதலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாடம் முடிந்தது. அந்த ஷேகை விருந்துக்கு அழைப்பதற்காக ஒருவர் வருகிறார். ஒரு சீடரையும் கூட்டிக் கொண்டு அந்த விருந்துக்கு போகிறார். விருந்து முடிந்தது. விருந்து முடித்து வெளியே வரும் பொழுது வந்த சீடர் சொன்னார், நீங்கள் நடத்திய பாடம் ஒரு மாதிரியாக இருந்தது, ஆனால் அந்த வீட்டில் நீங்கள் நடந்து கொண்டது வேறு மாதிரியாக இருந்தது. என்ன? நீங்கள் பெண்கள் பகுதிக்கு போக வேண்டாம் என்று சொன்னீர்கள், ஆனால் உணவு அருந்திய பிறகு கை கழுவுவதற்காக ஒரு பெண் உங்களுக்கு தண்ணீர் ஊத்தினால் நான் பார்த்தேன். நீங்களும் என்ன நினைத்தது என்றே தெரியாமல், யார் இருக்கிறா என்றே தெரியாமல் கைகளை விட்டு வந்து விட்டீர்களே, இது முறைக்கு மாற்றமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த இறைநேசர் சொன்னாராம், அந்த வீட்டில் நான் 15 ஆண்டு காலம் உணவருந்துகிறேன், ஆனால் ஒரு பெண் தான் தண்ணீர் ஊற்றுகிறாள் என்பதை நீ சொல்லிதான் எனக்கு தெரியும் என்று சொல்வார்கள். பார்வை பேணுதலை பற்றி வழிமார்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு ஆயத்தில் எப்படி சொல்கிறார், வலா தக்ரபுஸ் ஸினா, நீங்கள் எல்லா மதமும் சொல்லும் நீங்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லும். ஆனா அல்லாஹ் விபச்சாரம் செய்யாதீர்கள் சொல்லல, வலா தக்ரபுஸ் ஸினா, நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க கூட செய்யாதீர்கள் என்று சொல்கிறார்.
இதற்கு தான் ஆயத்தில் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், அல்லாஹ் நெருங்க கூடாதுன்னு சொல்றானே அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் பார்த்துட்டு வர்றதா? இல்லை, நெருங்க கூடாது என்றால் விபச்சாரம் தோன்றும் இடம் என்பது பார்வை, பார்வையை தாழ்த்தினால் நெருங்கக்கூடாது என்பதற்கு அர்த்தமாக ஆகி போகும். எனவே இந்த பார்வை தாழ்த்துவது விஷயத்தில் ஆண்களும் சரி பெண்களும் சரி இருசாருக்கும் சமமான சட்டம். இதுல ஆண்கள் அதிகம் பெண்கள் குறைவு என்றோ, பெண்கள் அதிகம் ஆண்கள் குறைவோ என்று சட்டமே கிடையாது. குறிப்பாக சொல்ல போனால் ஆண்கள் சரியாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்ற பெண்களை அல்லாஹ் ஆக்குகிறார். குர்ஆனுடைய வசனம், அத்தய்யிபாத்து லித்தய்யிபின வத்தய்யிபூன லித்தய்யிபா, கணவன்மார்கள் நன்றாக இருந்தார்களாம் அவருக்கு ஏற்ற ஜோடிகளாக அல்லாஹ் மனைவியை ஆக்குகிறார். மனைவி சரியாக இருந்தால் அதற்கு ஏற்ற ஜோடியாக கணவன்களை அல்லாஹ் ஆக்குகிறார். எந்த விதமான தவறான செயல்களுக்கும் இருவரும் போகாதபடி அல்லாஹ் அந்த ஜோடிகளை ஒன்றாக ஆக்குகிறார். ஒருவர் இருவரும் சரியாக இருந்தார். நமக்கு தெரியும், குர்ஆன்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது இட்டு கட்டப்பட்டுச்சு. தவறான முறையில் இட்டு கட்டப்பட்டது முனாஃபிகளின் மூலமாக. அப்போது அந்த இடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை செய்திருப்பார்கள் போலும் என்று பல சஹாபாக்கள் கூட எண்ணுவதற்கு முற்பட்டு வந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தடுமாறி போய் நின்று விட்டார்கள். அந்த அளவுக்கு பேச்சு நெருப்பாக மதீனா முழுக்க பரவப்பட்டது. எல்லாரும் அதை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்திரத்தின் மீது ஒரு 10 ஆயத்துக்களை இறக்கி சொல்கிறார். ஆனால் அதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசிய ஒரு உரையாடலை சொல்லி தருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் ரொம்ப தடுமாற்றத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் பயத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம். அல்லாஹ் உங்களை எப்படி படைத்திருக்கிறான் என்றால், நீங்கள் ஜீவித்த காலத்தில் இருக்கும் பொழுதும் ஒரு ஈ கூட உங்களுடைய உடம்பில் உட்கார்ந்து நாங்கள் பார்த்ததில்லை. ஏன்னா ஈ சில நேரங்களில் அசுத்தத்தின் மீது உட்காரும். அசுத்தத்தின் மீது உட்காரக்கூடிய ஈயை கூட அல்லாஹ் உங்கள் மீது உட்காரவில்லை. அப்படிப்பட்ட அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தவறான ஜோடியை ஏற்படுத்தியிருப்பான் என்பதை இந்த உமர் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க மாட்டான். அது நடக்காது நாயகமே. எனவே நீங்கள் தடுமாற வேண்டாம், நீங்கள் சோகமாக இருக்க வேண்டாம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேத்தினார்கள் என்பதை வரலாற்றிலிருந்து படிக்கப்படுகிறது. அதற்கு தக்கவாறு தான் அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பத்தினித்தனத்தின் மீது அல்லாஹ் தஆலா 10 ஆயத்துக்களை இறக்கி உண்மைப்படுத்துகிறார். எனவே இந்த சட்டங்களை குறித்து ஆண்களும் சரி பெண்களும் சரி இருவருக்கும் சமமான சட்டம் என்பது பார்வையை தாழ்த்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்ல ஹஜ்ரத் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேரும் இருந்தாங்க. ஒரு கண் தெரியாத உம்மு மக்தூம் சஹாபி வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு பேர்த்தையும் நீங்க உள்ள போங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ரெண்டு பெண்மணிகளும் சொன்னார்கள், பரிசுத்த தாய்மார்கள் சொன்னார்களாம், யா ரசூலுல்லாஹ், வரக்கூடியது கண் தெரியாத சஹாபி தானே, அவருக்கு கண் தெரியாதானே எங்களை பார்ப்பாங்க, அவர் கண் தெரியாத சஹாபி, நாங்க எதுக்கு உள்ள போனோம் என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், அப்ப அம்யாவானி அன்துமா துபுஸரானிஹி, அவர்களுக்கு கண் தெரியாது, உங்களுக்கு கண் தெரியும்ல, நீங்க அவர்களை பார்ப்பீர்களே. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சட்டத்திற்கு சொன்ன வார்த்தையின் கீழ் தான் சட்டம் இருக்கிறார்கள். எப்படி ஆண்கள் பார்வையை தாழ்த்துகிறார்களோ அதுபோல பெண்களும் ஆண்களுடைய பார்வையை விட்டு மறைந்து வாழ வேண்டும். எனவே அல்லாஹ் கொடுத்த கண் என்பது நாம் உலகத்திலே ஈடு செய்ய முடியாத அருட்கொடை. அதுல நான் அல்லாஹ்வுக்கு எனக்கு கண்களை கொடுப்பதற்காக ஏதேனும் நன்றி செலுத்த வேண்டும் என்று நான் நினைத்தேன் என்று சொன்னால் இரண்டு விஷயத்தை கையாள வேண்டும். முதல் விஷயம், பாவத்திலிருந்து எனது கண்களை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது, நன்மைகளை மட்டும் பார்க்கக்கூடிய கண்களாக எனது கண்களை ஏற்படுத்த வேண்டும். நாம் அப்படி நம்ம கண்களை ஏற்படுத்தினால் வல்ல அல்லாஹ் தஆலா நாளை தினத்திலே இந்த கண்கள் நரகத்திற்கு போவதை விட்டும் தடுப்பான். அதை உடைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.